எல்லாருக்கும் வணக்கம் சார். டேரக்டர் சாரோட இது 2வது படம், ஹீரோ சாரோட இது முதல் படம். எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது சார் உங்கள் கூட பண்ணுறதுக்கு. ரொம்ப யோசிச்சு தான் இருந்தோம். ஆனால் ஒரு ஷாட்டுக்கும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த கோஆப்ரேஷன் எங்களுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது சார். அது ரொம்ப ரொம்ப நன்றி. ஒவ்வொரு இடமும் விஷுவலாக அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்கள் ஜார்ஜியாவிலேருந்து இங்கே ஜெய்ப்பூர்லேருந்து எவ்வளோ இடங்களில் ஷூட் பண்ணியிருக்கோம். எல்லா இடத்துலையும் அது எவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருந்தது, அது எல்லாத்தையும் எப்படி பண்ணுன்றது இந்த ஹோல் டீமும் அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்கு. விஷுவலாக அது தேட்டரில் பார்க்கறதுக்கு நாங்களே ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். இவங்களும் ஆர்வமாக இருக்கிற மாதிரி தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். துரை சார் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து கொடி படத்தில் வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நிறைய இடத்துல பார்த்துட்டு நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நல்லா வருவீங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பார். அப்புறம் அடுத்து லீடர் படத்தில் வந்து கூப்பிட்டு நீ வந்து ஒரு ரோல் பண்ணப்பா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ண வச்சாங்க. ரொம்ப நன்றி சார் அதுக்கு. அப்புறம் லெஜண்ட் சார் உண்மையாலுமே வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். எல்லாருக்குமே பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். சினிமாவில் வந்து ஜெயிக்கணும்னு நினச்சா ஹார்ட் ஒர்க் பண்ணால், டெடிக்கேஷனாக இருந்தால் ஜெயிக்கலான்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் சார். எனக்கெல்லாம் வந்து நான் வந்து நீங்கள் வந்ததுலேருந்தே எல்லோரும் கூட ஃபைட் பண்ணியிருக்கேன் சார். அவர் ஒரு நாள் வருவார், அன்றைக்கி எல்லாரும் கை தட்டுவீங்க அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி இந்த ஆக்ஷன் டீசர் பார்க்கும்போது எப்படி இருந்தது? வேற மாதிரி சார், வேற மாதிரி. அடுத்தடுத்து எப்படி வந்து நிறைய ஹீரோஸ் பண்ணும்போது அவங்க கூட ஒரு காமெடியெல்லாம் ட்ராவல் பண்ணிகிட்டே வருவாங்களோ அந்த மாதிரி லெஜண்ட் சார் உங்கள் கூட ட்ராவல் பண்ண ஆசைப்பட்றேன். அந்த ட்ரெயினை தவிர எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணுறேன். ஏன்னா அது பயங்கரமாக இருக்குது. சூப்பர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் சார். நான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேஜை வந்து நான் தேங்க்ஸ் பண்ணுறதுக்காக நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு டேரக்டர் தான் நான் முதல்ல நன்றி சொல்லுவேன். இந்த படத்தை எனக்கு தொடர்ந்து இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தது மட்டும் இல்லை, தொடர்ந்து எனக்கு கண்டினியூஸாக எல்லா படத்தையும் வாய்ப்பு கொடுத்துட்ருக்காரு. அதே ப்ரொடியூசர் சார் உங்களுக்கும் நன்றி சார். ஜார்ஜியா கூப்பிட்டு போனதுலேருந்து இங்கே ஜெய்ப்பூரில் எல்லாம் பண்ணதுலேருந்து எல்லாமே எங்களை இந்த மாதிரி ஒரு சின்ன வளர்ந்து வர ஆர்டிஸ்ட்லாம் எங்களை கூப்பிட்டு போய் எல்லாம் பண்ணது எல்லாத்துக்குமே நன்றி. ப்ளஸ் சார் கூட நடித்தது ஒரு ரொம்ப முக்கியமான அனுபவமாக இருக்குது. ஏன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சார். அவருக்கு நம்ம டேரக்டர் சார் நல்லா பெர்ஃபார்ம் சார் வாங்கியிருக்காரு அவர்கிட்ட நல்லா. அது மாதிரி விக்ரம் சார் நீங்கள் பாடுறது உண்மையுமே பயங்கரமாக இருந்தது சார். சிரித்துருச்சு அப்படி உட்காந்துருக்கும் போது. வந்து எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். கருடன் எப்படி பிளாக் பஸ்டோ அது மாதிரி இந்த படமும் பிளாக் பஸ்டோ, அது மாதிரி சக்ஸஸ் மெசேஜ் இதே மாதிரி நாங்களும் வரணும், எல்லாரும் வரணும். நீங்கள் தயவுசெய்து எல்லாருமே இந்த படத்தை வெற்றி படமாக ஆகணும்னு ஆதரவு. தேங்க்யூ. சரி, எல்லாம் பல இறைவனுக்கு நன்றி, என் தாய்க்கும் தந்தைக்கும் நன்றி. இப்படி ஒரு பிரம்மாண்டமான மேடையில் எனக்கு நிற்க வாய்ப்பு கொடுத்த எங்கள் இயக்குனர் துரைசிங்கர் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. நம்மளுடைய லெஜண்ட் சரவணன் சார், அவங்களுக்கு பெரிய நன்றி. மெயினாக சொல்லணுன்னா என் பையன் தான் சாரோட பெரிய ஃபேன். லெஜண்ட் படம் ரிலீஸ் ஆனப்போ கண்டிப்பாக போய் பார்த்தாங்கணும் அப்படின்னு சொல்லி கிட்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படம் அந்த லெஜண்ட். அது மட்டும் இல்லாமல் படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவரோட பர்த்டேக்கு கண்டிப்பாக எங்க அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம். நீங்கள் தான் டேடி பெரிய நடிக்கிறாச்சு, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னாரு. என்ன சொல்கிறது, பட் நான் பாடி சரணா கூட்டிகிட்டு போன பையனை அங்கே இருக்க பெரிய போஸ்டர்ஸ் அந்த இதெல்லாம் பார்த்து ஆல்மோஸ்ட் அவன் ஹாப்பி. அப்போ அவன் சொன்னது தான், டாடி அப்பா எப்படியே நீங்கள் லெஜண்ட் சாரோட படத்தில் நடிங்க. சரி நானும் வாய்ப்பு தேடுறேன், நிறைய படம் நடிச்சிருக்கேன், கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து நான் சாரோட ஆஃபீஸ்க்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். பட் அது காட்ஸ் வெச் தான். அண்ட் துரை சந்தன் சார், லெஜண்ட் சார் ரெண்டு பேரும் உண்மையிலே மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி பெறணும், எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. மீடியா பிரஸ் பீப்புள் வந்திருக்க அத்தனை பேருக்கும், எங்கள் வாழ்க்கை வந்திருக்கிற அத்தனை சினிமா பிரபலங்கள் லெஜண்ட்ஸ் அத்தனை பேருக்குமே நன்றி. நன்றி. தேங்க்யூ. பேசுனா லாஸ்ட் தான் பேச வெயிட் பண்ணியிருக்கீங்க. வார்த்தை நேரம் கொடுப்பேன். முதல்ல துரைசிங்கர் சார் ரொம்ப நன்றி, லெஜண்ட் சரவணன் சார் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நான் கோஆப்ரேட் பண்ண நினைக்கிறோம். யோகி அண்ணா, பத்மண்ணா, வேல் அண்ணா, ஜார்ஜியா மறக்கவே முடியாது. நீங்கள் ரொம்ப பயங்கரமாக வேலை பார்த்தீங்க, ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட வேலை பார்த்ததுக்கு சார். ஜிப்ரான் சார் மியூசிக் பயங்கரம், ஐயோ தெரியும் சார், பயங்கரம். பிரதீப் ப்ரோ மாஸ் ப்ரோ, நீங்கள் சம ப்ரோ.
சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். அப்பா வணக்கம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு பெரிய சந்தோஷம் உண்மையிலே இந்த மேடை இருக்கிறது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அண்ட் இயக்குனர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் லெஜண்ட் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் கடைக்கு வந்து விளம்பரங்களுக்கு இது மாதிரிலாம் போகும்போதே வந்து சார் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு எப்போவுமே பேசும்போது இந்த லீடர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, எப்பவுமே தன்னை மட்டுமே பெருமைப்படுத்தாமல் தன் கூட இருக்கிற எல்லாரையுமே அவர்களுடைய பெருமையை பெருமைப்படுத்தக்கூடிய மனிதர்கள் நாங்க பார்க்கறதுல ரொம்ப கம்மியா இருப்பாங்க. நாங்க எப்ப கடைக்கு போனாலும் சார் எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்ற ஒரே வார்த்தை, நிறைய நல்லா பண்ணுங்க, நிறைய படங்கள் பண்ணுங்க, நிறைய மேடைகள்ல உங்களை பார்க்குறேன்னு ஒவ்வொரு முறையும் அந்த ஊக்கப்படுத்துற விதம். கவிஞர் வாலி சொன்ன மாதிரி ஊக்கப்படுத்தினால் ஊக்குவிப்பவன் கூட ஒரு நாள் கேட்க வைப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய கலைஞர்களை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிற மனிதர். ஆனா எனக்கு என்ன பெரிய வருத்தம்னா, இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு 6 மாசத்துக்கு சரணா ஸ்டோர் பக்கம் போக முடியாது. ஏன்னா தெரியாம 2 வார்த்தை திட்டி வச்சிருக்கேன். அது நான் சொல்லல, இயக்குனர் தான் எழுதி கொடுத்தாங்க. அதுல ஒரு எழுத்து கூட என்னுடைய சுய எழுத்து கிடையாது. அதை நான் சொல்லிடணும். அதே மாதிரி இயக்குனர் அவர்கள் எப்படி யோசிச்சாங்கன்னு தெரியல. இந்த படத்துல என்னுடைய கணவரும் நடிச்சிருக்காரு. ஓலா கிடையாதா தம்பி? வீட்டுல எப்படி அமைதியா இருப்பாரோ படத்துல அமைதியா தான் இருந்தாரு. நானும் ஏதாவது ஒரு இடத்துல வாயை திறந்துருவாரான்னு எட்டி பார்த்தேன். கடைசியா சாரு பல தடவை அவர் ஆக்ஷன் தான் முடிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட சொன்னாரு, ரியாக்ஷனே கம்மியா இருக்கு மேடம். நான் சொன்னேன் 15 வருஷமா ரியாக்ஷனே இல்லாம தான் சார் இருக்காரு. நீங்க என்ன சார் 2 நாள்ல இவ்வளவு கண்டுபிடிக்கலாமா சார் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஊக்கப்படுத்திட்டே இருந்தாங்க. அண்ட் லெஜண்ட் சாரை பத்தி நிறைய விஷயங்கள் வணிகத்துறை சார்ந்து சினிமா துறை சார்ந்து நிறைய விஷயங்கள் சொன்னாலும், நான் பார்த்த விஷயம், நம்ம பார்த்த விஷயம், சரவணா ஸ்டோர் போயிட்டோம் அப்படின்னா எங்களை தாண்டி அங்க பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்காகவே கடைக்கு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. உணவை மிக குறைந்த விலையில கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் அவரு. அவங்க ஊர்ல தான் நாங்க ஷூட்டிங் போறோம். அவர் ஏன் லீடர்னு சொல்றேன்னா, சாரோட ஊர்ல நடிக்கிறவங்களுக்கு சாப்பாடு உண்டு, இருக்கிற கூட இருக்கிறவங்களுக்கு உணவு உண்டு. ஆனா அந்த ஊருக்கே உணவு உண்டு அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த ஷூட்டிங் டேட்லையும் ஷூட்டிங் ஆரம்பிச்சதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் யார் வேணாலும் வந்து சாப்பிடலாம்னு சொன்னாங்கல்ல, அள்ளி அள்ளி கொடுத்த கைக்கு சொந்தக்காரர் உண்மையிலே லீடர் சரவணா அண்ணன் மட்டும்தான். அதை நான் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. அண்ட் பகரத் சார் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் ஜிப்ரன் சார் தேங்க்யூ ஸோ மச் சார். அவ்வளோ அழகாக அந்த பாடல்களுமே ரொம்ப சந்தோஷம். மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. இந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையும். அடுத்த படத்துல லெஜண்ட் சாரே யோசிக்கலாம், விஷாவே கதாநாயகியா போட்டுடலாமோ? எங்க வந்திருக்காங்கன்ட்டு இல்ல இப்ப தெரிஞ்சா வீட்லயே அண்ணா அமைதியா இருக்காருன்னு 15 வருஷம் இல்ல 50 வருஷம் தான் நீங்க மட்டும் தான் பேசுவேன். அண்ணா அமைதியா தான் இருப்பாரு. இல்ல செந்தில் சார் கூட யாராவது ஒரு ஆள் தம்பி யோசிக்கலைனாலும் இந்த மாதிரி யோசிக்க சொல்லிட்டு போறோம்டா தம்பி. நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஏன்னா நான் படம்லாம் முடிச்சுட்டு சாருக்கு அடுத்த விளம்பரத்துக்கு வந்தப்ப பூவை நான் கொஞ்சம் டிசைனா வச்சுட்டேன். லெஜண்ட் சார் அப்படி திரும்பும்போது சொன்னாரு, வயசான காலத்துல இதெல்லாம் நமக்கு தேவையா? அந்த மாதிரி நிறைய பேர் பார்க்காத முகம், நகைச்சுவை உணர்வு, அள்ளி கொடுக்கக்கூடிய குணம், இதெல்லாம் எல்லாமே அவருக்கு இருக்கிறதுனால ஒரு பெரிய சந்தோஷம். மக்கள் மனதில் முழுமையா இடம் பிடிச்சிருக்காங்க. எல்லாவற்றையும் தாண்டி கல்வியை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வள்ளலாக இருக்கிறாங்க. இந்த படம் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். எங்களை மாதிரி சின்ன சின்ன கலைஞர்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு தரணும் அப்படிங்கிறத இந்த மேடையில் பதிவு செஞ்சு எல்லாருக்குமே நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்கள், முன்பு அமர்ந்திருக்கும் என் ராசிக்குட்டி அவர்களுக்கு, நிறைய ஃப்ரெண்ட்ஸு பார்க்குறேன். எங்கள் பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப வருஷம் ஆச்சு அவங்க எல்லாரையும் பார்த்து. லெஜண்ட் சரவணன் சார், உங்களை பற்றி நான் என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் எவ்வளோ நல்ல மனுஷன் அப்படின்னு. நான் அதை பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினேன். அதாவது ஓப்பனாக சொல்ல போனோம்னா, படங்களே இல்லாத நேரத்தில் எனக்கு இந்த படம் வந்துச்சு. இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ரோலாக இருந்தால் கூட இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. எஸ்பெஷலி நான் வந்து முன்னாடி துரை செந்தில் சாரோடைய எல்லா படங்களும் பார்த்துருக்கேன். பட்டாசு எஸ்பெஷலி என்னுடைய ஃபேவரட் படம், ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா
அது வரைக்கும் அடிமுறைங்கிறது ஒன்று என்னன்னு எனக்கு தெரியாது. நான் மார்ஷல் ஆர்டிஸ்டில் இருந்தால் கூட எனக்கு தெரியாது. அதை கற்றுக் கொடுத்தது அவர் தான். இப்போ திருப்பி திருப்பி பார்க்குற ஒரு படம் அது. ஸோ இந்த படம் வந்தபோது அவரோட டைரக்ஷனில் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் லெஜண்ட் சரவணன் சாரை பற்றி நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் நான் சொல்லலாம். பெய்டு பிக்னிக் இந்த படம் எனக்கு இருந்தது. ஓசியில் ஜாலியாக நான் ஜெய்ப்பூர் சுற்றி பார்த்தேன் சந்தோஷமா. செம்ம சாப்பாடு, செம்ம ட்ரீட்மெண்ட், என்னை ராணி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. சச் அ லவ்லி ஹீரோயின். ஆல்சோ ஹீரோயினோட மதர் கேரக்டர் தான். சச் அ டார்லிங் ஷீ இஸ். ஆல் இன் ஆல் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஜிப்ரான் சார், உங்களுடைய லைவ் சிங்கிங் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். கூஸ் பம்ப்ஸ். அண்ட் இந்த காலகட்டத்தில் எத்தனையோ டெக்னீஷியன்ஸுங்களுக்கு என்ன மாதிரி நான் ஒரு டெக்னீஷியன் தான் கூப்பிட்டு வேலை கொடுத்து சாப்பாடு போட்டு பணம் கொடுத்து அவங்கள அவ்வளோ தங்கமாக பார்த்துக்க லெஜண்ட் சரவணன் சாருக்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த படம் மட்டும் இல்லை, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே மாபெரும் வெற்றி அடையணும்னு. லீடருங்கிற பேரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை மாதிரி லீடர்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் சார். நாடும் நல்லா இருக்கும், வீடும் நல்லா இருக்கும் கண்டிப்பாக. ஸோ பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஸோ yet another சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுடைய கரியரில். ஸோ how was it working லீடர்ல உங்களுடைய அனுபவம்? நான் வந்து ஃபஸ்ட்டு ஜெயிச்சுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் சிரித்தேன், அழுதேன், கோவமாக இருந்தேன், சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் இருந்தது. எல்லா சீனும் பார்த்து பார்த்து டைரக்ட் பண்ணாங்க. I'm very happy to be in part of this movie. Thanks to Sarudha. அப்புறம் நெக்ஸ்ட்டு கேமராமேன் வெங்கட் அங்கிள். ஆக்சுவலாக வெங்கட் அங்கிள் வந்து எங்கள் அப்பாவோட டிக் 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 படத்தில் ஆக்சுவலாக கேமராமேனாக ஒர்க் பண்ணாங்க. என் அப்பா சொல்லிகிட்டே இருப்பார், லக்கி கேமராமேன் சொல்லிகிட்டே இருப்பார். இப்போ நான் இந்த படத்தில் லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் இப்போ. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஜிப்பான் டீசர்லேயே நான் உங்களோட மியூசிக்கல் அப்பா இப்போ படத்தில் என்ன பண்ணியிருப்பாங்களோன்னு பார்க்க எக்ஸைட்டடாக இருக்கு. சாம் வந்து படத்தில் என்னோட ஃப்ரெண்டாக நடிக்கணும். ஆனால் உண்மையிலேயே நல்ல ஃப்ரெண்டாக தான் இருக்கா இப்போ. அப்போ எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் படிச்சிருக்கு. ஆனால் இப்போ பெரிய ஃப்ரெண்டு சந்தோஷ் அங்கிள். ஆக்ஷன் சொல்லும் போது லெஜண்ட் அங்கிளோட ஃபைட் பண்ணுவாங்க. கட்டு சொன்னாங்களா என்னோட வந்து விளையாடுவாங்க. நெக்ஸ்ட் ஆண்ட்ரே ஆண்டி. யூஸ்வலாக என்னோட அத்தை தான் ஷூட்டிங்க்கு வருவாங்க. ஆனால் ஆண்ட்ரே ஆண்டி வரும்போது மட்டும் தான் என் அப்பா சொல்லுவாங்க, நான் சொல்லிகிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் லெஜண்ட் அங்கிள். லெஜண்ட் அங்கிள் அண்ட் நான் உங்ககிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணேன். நீங்கள் வந்து அந்த டீச்சர்லேயே பார்த்துருப்பீங்க. நானும் சாமும் ஒரு கிளிஃபு மேலே நின்று இருப்போம். ஸோ அப்போது லெஜண்ட் அங்கிள் வந்து இதை காப்பாற்றும் போது அவங்க ஆக்சுவலாக ஸ்லிப் ஆகிட்டாங்க. ஆனால் எப்படியோ பேலன்ஸ் பண்ணி இது பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கும் சாமுக்கு ஒரு மினி ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. எங்களுக்கு டைலாக் எல்லாம் மறந்துருச்சு. அவங்களோட பெஸ்ட்டு ஹார்ட் ஒர்க்கு தான் அந்த ட்ரெயின் சீக்வன்ஸில் பார்த்தேன். அந்த ட்ரெயினில் ஃபைட் பண்ணும்போது நானும் அவங்க கூடயே பார்த்தேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க. ஆனால் நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. ஆனால் இன்னொரு எடுக்காதீங்க அங்கிள் ப்ளீஸ். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, பட் இவ்வளோ ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் இருக்கு
அன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷம். எதுக்கு தெரியுமா? ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு சரவணா ஸ்டோர்ஸில் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நிக்கில் முருகன். நன்றி. Good evening everyone. I'm happy to be a part of this movie. ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் நிறைய லேர்ன் பண்ணேன். ஸோ தேங்க்யூ டைரக்டர் அங்கிள் அண்ட் தேங்க்யூ லெஜண்ட் அங்கிள். தேங்க்யூ டு ரியல். ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில்